வணக்கம். இது மீரா தமிழின் செய்தி பார்வை. இன்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பற்றி பார்க்கலாம். அந்த வகையில் அவிசாவளை பகுதியில் இன்றைய தினம் வெடிப்பு சம்பவம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. இது எவ்வகையான வெடிப்பு என்பது தொடர்பாக இதுவரை தகவல் தெரியவில்லை. அவிசாவளை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இரும்புகளை சேகரிக்கின்ற இடம் ஒன்றில் தான் இந்த வெடிப்பு சம்பவம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த வெடிப்பு சம்பவத்தினால் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். இவர் மஸ்கலியாவை சேர்ந்தவர் என்று கூறப்படுகின்றது. மஸ்கலியாவை சேர்ந்த 46 வயதுடைய ஒருவர் தான் உயிரிழந்திருக்கின்றார். இந்த வெடிப்பு சம்பவமானது இரும்பு சேகரிக்கின்ற இடத்தில் ஏற்பட்டிருக்கின்றது. சம்பவத்தில் உயிரிழந்திருப்பவரோடு இன்னொரு நபரும் சேர்ந்து இரும்பு பொருட்களை அடுக்கிக் கொண்டிருக்கின்ற போதுதான் இந்த வெடிப்பு சம்பவம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த வெடிப்பிற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் போலீசார் அந்த இடத்துக்கு சென்றிருக்கின்றார்கள். போலீசாரும் விசேட அதிரடிப்படையினரும் இது எவ்வகையான வெடிப்பு என்பது தொடர்பான விசாரணைகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. மற்றொரு செய்தியினை பார்க்கலாம். இந்த வருடத்தில் ஜனாதிபதி தேர்தலும் பொது தேர்தலும் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது. இந்த உத்தியோகபூர்வ அறிவித்தலினை அரசாங்கத்தின் அமைச்சரவை பேச்சாளர் என்று சொல்லக்கூடிய அமைச்சர் பந்துல குணவர்த்தன வெளியிட்டிருக்கின்றார். இந்த அறிவிப்பினை அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் சந்திப்பு நடந்தது. இந்த சந்திப்பின் போதுதான் அமைச்சர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார். இதன்படி ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலுடன் தொடர்புடைய செலவினங்களை 2024 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் தேர்தலுக்காக ஒதுக்கீடு செய்துள்ள 10 பில்லியன் ரூபாவில் முகாமைத்துவம் செய்ய வேண்டியுள்ளமை தொடர்பில் அமைச்சரவை கவனம் செலுத்தியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நேற்று தினம் இடம்பெற்றிருக்கக்கூடிய அமைச்சரவை கூட்டத்தின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சமர்ப்பித்த விடயங்களை அடிப்படையாக கொண்டு அமைச்சரவை இந்த விடயத்திற்கு இணங்கியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அரசாங்கத்தில் காணப்படக்கூடிய வரையறுக்கப்பட்ட நிதி நிலைமையினால் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை நடத்துவதற்கு தேவையான நிதியினை 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் வழங்கப்பட உள்ளமை தொடர்பிலும் அமைச்சரவை ஆராய்ந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன்படி இந்த வருடத்தில் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல் நடத்தப்படுவதுடன் 2025 ஆண்டு அல்லது 2026 ஆண்டில் மாகாண சபை தேர்தல் அல்லது அதனோடு சேர்ந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலும் நடத்தப்படக்கூடிய சாத்தியம் இருப்பதாக கூறப்படுகின்றது. மற்றும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். நேற்று தினம் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். யாழ்ப்பாணத்தில் ஒரு பல்கலைக்கழக மாணவன் போலீசாரால் துன்புறுத்தப்பட்டதாக யாழ்ப்பாணம் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு செய்திருந்தார். தன்னை வட்டுக்கோட்டை போலீசார் பலாத்காரமாக பிடித்து தாக்குதல் நடத்தியதுடன் போலீஸ் நிலையம் கொண்டு சென்றும் தாக்குதல் நடத்தியதாகவும் பின்னர் அங்கிருந்து தப்பிச் சென்றதாகவும் அவர் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு செய்திருந்ததாக செய்திகள் வெளியாகியிருந்தன. இதன்போது அவர் இன்னொரு விடயத்தினையும் குறிப்பிட்டிருந்தார். வட்டுக்கோட்டை போலீசார் வட்டுக்கோட்டை இந்து கல்லூரியில் வைத்து இவரை மறைத்த போது நிற்காமல் சென்றதாகவும் பின்னர் திரும்பி வருகின்ற போதுதான் அவர்கள் மறைத்து தாக்கியதாகவும் போலீசார் தன்னிடம் வினவியதாகவும், அதாவது நாங்கள் மறைத்த போது ஏன் நிற்காமல் சென்றாய் என்று வினவியதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். உண்மையில் இந்த விடயத்தினை கவனத்தில் எடுக்க வேண்டும். போலீசார் மறைக்கின்ற போது நிற்க வேண்டியது எல்லோரதும் கடமையாகும். ஏனென்று சொன்னால் போலீசார் மறைக்கின்ற போது அதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். இல்லாதபடியில் அவர்கள் சந்தேக நபர்களாக கைது செய்யக்கூடிய சாத்தியமும் இருக்கின்றது. ஆகவே போலீசார் வீதியில் நின்று மறைக்கின்ற போது டிராபிக் போலீசார் தான் மறைத்தால் நிற்க வேண்டும் என்று இல்லை. சீருடையில் இருக்கக்கூடிய போலீசார் யாராவது மறைத்தால் நின்று பதில் கூற வேண்டும். அவர்களது விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். இதுதான் சட்டம். ஆனால் அவர் இதனை மீறியதாக தானே குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் இன்று காலை மேற்படி மாணவனை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்துமாறு வட்டுக்கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு யாழ்ப்பாணம் பிராந்திய மூத்த போலீஸ் அத்தியட்சகர் உத்தரவிட்டதனை அடுத்து குறித்த மாணவன் கைது செய்யப்பட்டிருந்தார். வட்டுக்கோட்டை போலீசார் தாக்கியதாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு செய்த இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவனை உடனடியாக கைது செய்து நீதிமன்றில் முற்படுத்த கட்டளையிடப்பட்டிருந்தது. யாழ்ப்பாண பிராந்திய மூத்த போலீஸ் அத்தியட்சகர் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு இந்த கட்டளையினை வழங்கியிருக்கின்றார். போதைப் பொருளுக்கு அடிமையான அவரை நீதிமன்றத்தினூடாக மறுவாழ்வு முகாமுக்கு அனுப்பி வைப்பதற்கு மூத்த போலீஸ் அத்தியட்சகர் அறிவுறுத்தியிருக்கின்றார். மேலும் குறித்த நபர் பாடசாலை மாணவிகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்றமை தொடர்பிலும் ஆசிரியர்கள் மாணவிகள் வாக்குமூலத்தை பதிவு செய்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுமாறும் அவர் பணித்திருக்கின்றார். நேற்றைய தினம் வட்டுக்கோட்டை போலீசார் தன்னை வழிமறித்து தாக்குதல் மேற்கொண்டதாக குறித்த மாணவன் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு செய்திருந்தமையும் இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். இன்னொரு செய்தியினை பார்க்கலாம். ஜெர்மனி நாட்டில் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்த ஒரு ஆண் பிள்ளையின் இளம் தாயொருவர் திடீரென்று மயங்கி விழுந்து இன்றைய தினம் உயிரிழந்திருக்கிறார். இந்த மரணத்திற்கான காரணம் மாரடைப்பு என்று கூறப்படுகின்றது. இந்த சம்பவத்தில் யாழ்ப்பாணம் சுழிபுரத்தை சேர்ந்த
பிரதீபன் சோபிகா என்கின்ற 34 வயதுடைய இளம் தாய் தான் இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் ஜெர்மனியில் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களிடத்தில் பெரிய ஒரு சோகத்தினை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் ஒரு இளம் தாயின் மரணம் இவ்வாறு திடீரென்று அமைந்திருக்கிறது. மற்றொரு செய்தி, யாழ்ப்பாணத்தில் நடைபெறக்கூடிய இசை நிகழ்வுக்கு ஒரு பிரமாண்டமான இசை நிகழ்வினை முன்னிட்டு தென்னிந்திய நடிகை ரம்பா இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இவரோடு சில தென்னிந்திய கலைஞர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தில் மிக பிரமாண்டமாக இந்த மாதம் 9ஆம் தேதி ஒரு பிரமாண்டமான ஒரு இசை நிகழ்வு நடைபெற காத்திருக்கிறது. நுதன் ஜுனி என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பின் ஏற்பாட்டில் தான் குறித்த இசை நிகழ்ச்சி யாழ்ப்பாணம் முற்றவழி மைதானத்தில் இடம்பெற இருக்கின்றது. இந்த இசை நிகழ்ச்சி கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி யாழ்ப்பாணம் முற்றவழியால் இடம்பெற இருந்தது. அந்த நேரம் இருந்த காலநிலை மாற்றத்தினால் காலநிலை சீர்கேடு காரணமாக அந்த இசை நிகழ்ச்சி பிற்போடப்பட்டிருந்தது. இந்த இசை நிகழ்ச்சியில் நடன இயக்குனர் சாண்டி, அதேபோல் யோகி பாபு, நடிகை தமன்னா, நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆகியோரும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். மற்றொரு செய்தியாக பார்க்கலாம். இன்னும் சில காலத்திற்கு இலங்கையில் மோட்டார் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான யோசனை பிற்போடப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த வாகனங்களினை இறக்குமதி செய்ய முடியாது என்று எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்த்தன தெரிவித்திருக்கிறார். இன்றைய தினம் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது. இந்த சந்திப்பின் போதுதான் அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருக்கிறார். தற்போதைய அந்நிய செலாவணி நெருக்கடியின் கீழ் இறக்குமதி கட்டுப்பாட்டு சட்டங்கள் கட்டங்கட்டமாக திட்டமிடப்பட்டு மிகவும் நுணுக்கமாக தளர்த்தப்படுகின்றன எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக இலங்கை மத்திய வங்கி உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் நாடாளுமன்றத்துக்கு தெரிவித்தாகவும் இதன் அடிப்படையில் இது தொடர்பில் அமைச்சரவையின் அனுமதி பெறப்பட்டுள்ளதாகவும் அமைச்சரவை தீர்மானத்தை அறிவிக்கின்ற இந்த செய்தியாளர் மாநாட்டில் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே இலங்கையில் இந்த வருடமும் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை நிலவுகின்றது. கடந்த 3 வருடங்களாக இலங்கையில் வாகனங்கள் இறக்குமதி செய்யாததன் காரணமாக வாகனங்களின் விலை கூட பன்மடங்குகள் அதிகரித்திருக்கின்றமையினை நாங்கள் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட வேண்டியதாக உள்ளது. பழைய வாகனங்கள் கூட தற்பொழுது பல லட்சம் ரூபாய்களுக்கு விற்கப்படுகின்றன. ஏனென்று சொன்னால் புதிய வாகனங்களுக்கான தட்டுப்பாடு நிலவுகின்றதன் காரணமாக இந்த பழைய வாகனங்கள் கூட தற்பொழுது இலங்கையில் பல லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றன. மற்றொரு செய்தி, கிளிநொச்சி நகரில் உள்ள பேக்கரிகள் மற்றும் வர்த்தக நிலையங்களில் விலை கட்டுப்பாட்டு பிரிவினரால் இன்றைய தினம் திடீர் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. குறித்த சோதனை நடவடிக்கையானது இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. பானின் நிகர எடை தொடர்பில் விலை கட்டுப்பாட்டு பிரிவினரால் இந்த திடீர் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதன்போது 450 கிராமிற்கும் குறைவான பானை உற்பத்தி செய்து விற்பனை செய்தது அல்லது காட்சிப்படுத்தியது தொடர்பாக சம்பந்தப்பட்ட உரிமையாளர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கு பதிவினை அடுத்து நீதிமன்றத்தில் குறித்த நபர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்தவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தற்பொழுது இலங்கையில் 450 கிராம் என்பது பானின் நிகர எடையாக இருக்க வேண்டும் என்கின்ற நிலையில் 450க்கும் குறைவான பான் விற்கப்படுவதாக பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகளை அடுத்து விலை கட்டுப்பாட்டு பிரிவினரால் இந்த திடீர் சோதனைகள் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நேற்றைய தினம் வவுனியாவில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினம் வடக்கு மாகாணத்தின் கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. நாளைய தினமும் ஏனைய மாவட்டங்களில் முன்னெடுக்கப்பட உள்ள நிலையில் பானை உற்பத்தி செய்யக்கூடிய பேக்கரி உரிமையாளர்கள் இது தொடர்பான கவனத்தை எடுக்க வேண்டும் என்றும் பான் உற்பத்தி செய்கின்ற பேக்கரி உரிமையாளர்கள் இது தொடர்பான பரபரப்பான ஒரு நிலையில் காணப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. இவைதான் இன்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சில முக்கியமான செய்திகள். தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளினை பார்வையிடுவதற்காக எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். வணக்கம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.